வணக்கம். பழமையான புராணங்கள், உடலை வருத்திக் கொள்ளும் தீவிரமான பக்தி, அப்புறம் சாமியாடுதல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெய்மறந்த ஆன்மீக நிலை, இது மூணும் சந்திக்கிற ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம அலசல்குள்ள நேரா போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. தைப்பூசம் மாதிரியான திருவிழாக்கள்ல நூற்றுக்கணக்கான மைல்கள் நடக்கிறது, பெரிய பெரிய காவடிகளை சுமக்கிறது, உடம்புல அழகு குத்துறதுன்னு இவ்ளோ கடுமையான வழிகளையும் நம்ம மக்கள் எப்படிங்க கொஞ்சமும் சோர்வில்லாம தாங்குறாங்க? இது எப்படி சாத்தியம்? இதுக்கான விடை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா முழுசா புரியாத சாமியாடுதல் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்கு. தீவிரமான உடல் வலிக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த மாயப்பாலத்தை இந்த மெய்மறந்த நிலை எப்படி இணைக்குது அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க நாம எந்த பாதையில பயணிக்க போறோம்னு ஒரு சின்ன மேப் இதோ. முதல்ல முருகனோட புராணம், அப்புறம் 6 படைவீடுகள், தீவிரமான பக்தி சடங்குகள், சாமியாடுதலின் உடலியல், கடைசியா அருளின் உண்மையான நோக்கம். விஷயம், இந்த பக்திக்கெல்லாம் மையமா இருக்கிற முருகப்பெருமானின் புராணத்தை பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கந்த புராணத்தின்படி பாத்தீங்கன்னா, முருகன் ஒரு சாதாரண குழந்தையா பிறக்கல. தேவர்களை கொடுமைப்படுத்தின அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து உருவான ஒரு தெய்வீக ஆயுதமா தான் முருகனோட அவதாரம் நிகழ்ந்திருக்கு. ஆனா அவர் வெறும் போர் வீரன் மட்டும் கிடையாதுங்க. ஞானப்பழத்துக்காக நடந்த போட்டியில தன் அண்ணன் விநாயகர்கிட்ட தோற்ற உடனே எல்லா செல்வங்களையும் திறந்துட்டு பழனி மலையில ஒரு எளிமையான துறவியா நின்றார் இல்லையா? மனுஷங்களுக்கு வர்ற அதே கோபம், ஏமாற்றம் இதையெல்லாம் அவரும் வெளிப்படுத்தினதால தான் மக்களால தங்களை அவரோடு ரொம்ப ஈஸியா தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது. சரி, இப்போ அவர் யாருன்னு பார்த்தாச்சு. அடுத்து அவரை எங்கெங்க வழிபடுறோம், அதாவது 2வது பகுதியான 6 படைவீடுகளை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல முருகன் வழிபாடுன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது இந்த அறுபடை வீடு தான். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு ஆழமான அடையாளம். இந்த தகவல்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனின்னு ஒவ்வொரு கோயிலும் ஏதோ வெறும் கட்டடங்கள் கிடையாது. தெய்வானைய மணந்தது, சூரபத்மனை வதம் செய்ததுன்னு முருகனோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு முக்கியமான சம்பவத்தையும் உயிர் போட சொல்ற வரலாற்று சின்னங்கள் தான் இந்த 6 படைவீடுகளும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த இடங்கள் எல்லாம் நேத்து இன்னைக்கு உருவானவ கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நக்கீரர் எழுதின திருமுழுகாற்றுப்படை அப்படிங்கிற பழங்கால சங்க இலக்கியத்துல இத பத்தி ரொம்ப அழகாவும் ஆழமாவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புராணங்களை விட்டுட்டு நிஜ உலகத்துக்கு வருவோம். பகுதி 3, தீவிர பக்தி சடங்குகள். புனிதமான இந்த இடங்களுக்கு போறதுக்கு பக்தர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்க? இத பத்தி ஆய்வு செஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாலை போடுறது, காவி உடை உடுத்துறது, தீவிரமா சைவ உணவுக்கு மாறுறது, வெறும் கால்ல நடக்கிறதுன்னு இந்த தயாரிப்புகள் எல்லாமே வெறும் பழக்க வழக்கங்கள் கிடையாது. இது ஒரு உருமாற்றச் சடங்கு. அதாவது ஒரு சாதாரண மனிதனை கடுமையான மன உறுதி கொண்ட ஒரு துறவியா மாத்துற ஒரு நிகழ்வு இது. இந்த தயாரிப்புகளோட உச்சகட்டம் என்ன தெரியுமா? தைப்பூசம் மாதிரியான திருவிழாக்கள்ல 14 கிலோ எடையுள்ள காவடிய சுமக்கிறது, 100 கிலோமீட்டருக்கு மேல வெறும் கால்ல நடக்கிறது, அக்னிச்சட்டி எடுக்கிறது, வேல் குத்துறதுன்னு நினைச்சு பார்த்தாலே மலைப்பா இருக்குல்ல. இதெல்லாம் மனித உடலோட உச்சகட்டம் தாங்கும் திறனை அப்படியே பரிசோதிக்கிற விஷயங்கள். இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சும் அவங்க எப்படி உயிரோட உத்வேகத்தோட இருக்காங்க? அதத்தான் 4வது பகுதியான சாமியாடுதலின் உடலியல்ல நம்ம பார்க்க போறோம். இத கொஞ்சம் அறிவியல் பூர்வமா ஏபி ராஜாராம் அவங்களோட ஆராய்ச்சி மூலமா நம்ம பார்க்கலாம். திருவிழாக்கள்ல நடக்கிற இந்த சடங்குகள்ல உடம்புக்கும் மனசுக்கும் நடுவுல என்ன நடக்குது அப்படிங்கறத இவரோட ஆய்வு ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த சாமியாடுற விஷயத்த நாம 2 கோணத்துல பார்க்கலாங்க. ஒன்னு, சமூகத்தோட நம்பிக்கை, அதாவது தெய்வம் கொஞ்ச நேரத்துக்கு பக்தரோட உடம்புக்குள்ள வந்து குடியேறுது, அதனால தான் அவங்களுக்கு இந்த வலியெல்லாம் தாங்குற சக்தி கிடைக்குதுங்கிறது. 2வது, கல்வியாளர்களோட பார்வை, வரப்போற மிகப்பெரிய உடல் வலியை தாங்கிக்கிறதுக்காக நம்ம மனசு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற ஒரு உச்சபட்ச சடங்கு நிலை தான் இதுன்னு அவங்க சொல்றாங்க. 2மே ரொம்ப ஆழமான சிந்தனைகள்ல. ஆனா இது ஆன்மீகமோ இல்ல அறிவியலோ, 2 தரப்புமே ஏத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அரோகரான்னு முழக்கமிடுறதும் அந்த தாழவாத்தியங்களோட வேகமான சத்தமும் தான் ஒருத்தரை இந்த மெய்மறந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 5, இந்த மெய்மறந்த நிலையில கிடைக்கிற அந்த தெய்வீக சக்தி அல்லது அருளோட உண்மையான நோக்கம் தான் என்ன? இங்கதான் அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நாம பார்க்கறோம்.
அதாவது சாமி ஆடுறப்போ கிடைக்கிற அந்த அருளை வச்சுக்கிட்டு மத்தவங்களோட எதிர்காலத்தை கணிக்கிறது இல்லனா அவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது, இது சரியா தவறா அப்படிங்கிறதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. இத பத்தி சத்குரு சொல்ற ஒரு உதாரணம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப தாகமா இருக்கு, யாரோ தண்ணி குடுக்கறாங்க. அத வாங்கி குடிச்சு தாகத்தை தணிக்காம அது அப்படியே உஃப்னு வெளியே துப்புனா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேக்குறார். அருளையும் நாம இப்படிதான் வீணாக்குறோமோன்னு தோணுதில்ல? இந்த அருள்வாக்கு பத்தி அவர் இன்னும் சில தெளிவான வாதங்களை முன்வைக்கிறார். அதாவது அருளுங்கிறது நம்மளோட உள்மனசு வளர்றதுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மட்டும்தானே தவிர அடுத்த 8 வருஷத்துல என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்காக இல்ல. உயிர் வாழ்றதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் ஏற்கனவே நமக்கு கை கால்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அருளை ஒரு வியாபாரம் மாதிரியோ இல்ல ஒரு கடை மாதிரியோ மாத்தக்கூடாது. ஒருத்தருக்கு அருள் கிடைக்கும்போது அதை ரொம்ப அமைதியா தனக்குள்ள உள்வாங்கிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். இதோ அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். உண்மையான பக்தி அப்படிங்கிறது உடலை வருத்திக்கிட்டு வலிய காமிக்கிற அந்த பிரம்மாண்டமான வெளிப்புறச் சடங்குகள்ல இருக்கா, இல்ல எந்த ஆரவாரமும் இல்லாம இறைவனோட அருளை அமைதியா உள்வாங்கிற அந்த மௌனத்துல இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான விடிய நீங்களே தேடுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.